இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். அதுலேயும் ஜும்மாவுடைய நாளில் நம்ம ரொம்ப சிறப்புமிக்க ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும். ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயத்தை யார் செய்கிறாங்களோ ஜும்மாவுடைய நாளில் அவங்க தான் ஜும்மாவை பரிபூர்ணமாக சிறப்பித்தவர்களாக இருக்காங்க. ஜும்மா நாள் வந்தாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை அமல்களை கொண்டு சிறப்பீங்கன்னு சொல்லி ஒரு 3 அமல்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 அமல்கள் தான் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் ஜும்மாவுடைய ஃபஜ்ரில் ஆரம்பித்து நம்ம இரவு வரையுமே செய்ய வேண்டும். அதை செய்யாமல் நம்ம ஜும்மாவை எப்படி செஞ்சாலும் சரி அதனுடைய முழு நன்மையை நம்ம பெற முடியாது. அந்த 3 அமல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 3 அமல்களை சொல்லி அதை ஓதுறதுக்கு எளிமையான வார்த்தைகளையும் நான் கற்றுத்தரேன். ஏன்னா அந்த அமல்களை கேட்டு அந்த வார்த்தையும் நீங்கள் ஓதும் போது அந்த நன்மையை நீங்கள் பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியும். ஜும்மாவுடைய அனைத்து அருட்பாக்கியங்களும் சிறப்புகளும் உங்களுக்கு இந்த 3 அமல்களில் ஒளிந்திருக்கு. முதல்ல அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நம்மளுடைய ஜும்மாவுடைய நாள் வரும்போது நம்ம கடந்த ஒரு வாரத்துக்கான பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கணுன்ட்டு. நபி அவர்கள் எல்லா சிறப்புமிக்க நாட்களையும் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்காகவே செலவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜும்மாவுடைய நாளும் நமக்கு ஒரு ஈது நாளாக இருக்குது, ஒரு குத்துபாவாக இருக்குது. அந்த நாள்லேயும் நம்ம பாவ மன்னிப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக செய்த பாவத்தை நம்ம இன்னைக்கு கழிச்சுட்டோம்னா அடுத்த ஜும்மா வரும்போது அடுத்த வாரத்துக்கான பாவத்தை நம்ம கழிச்சுப்போம். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம பாவ மன்னிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து ஜும்மா நாளில் பாவத்தை ஒருவர் கழித்து கொண்டால் அவங்க பாவமற்ற அடியார்களாக நமக்கு அந்த நேரத்தில் எப்போ மவுத் வந்தாலும் சரி இந்த பாவத்தை கழித்ததுக்கு பிறகு நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகள் ஏற்படுறதுக்கு காரணம் கூட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் தான். அதனால நம்மளுடைய பாவ மன்னிப்புக்கு தான் இந்த நாளில் நபி அவர்கள் முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாவ மன்னிப்புக்கு என்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் எளிமையாக சொல்லித்தரேன். 2வது அமல் பார்த்துடலாம். அந்த அமல் தான் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஜும்மா நாளில் என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். அந்த சலவாத்து என்னிடத்துல கொண்டு மலக்குமார்கள் காட்டுவாங்க. நான் உங்களுக்கு பதில் சலாம் சொல்லுவேன். உங்களுக்காக மறுமையில் நான் பரிந்துரை செய்வேன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜும்மாவுடைய நாள் மற்ற நாளை விட பிரத்யேகமாக நபியின் மீது சலவாத்து சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. அதனால ஜும்மா நாளில் நீங்கள் அதிகமாக சலவாத்தை ஓதுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சலவாத்து ஓதற்கு ஒழுவோ இல்லை தொழுகை இருக்கணுன்ட்டோ அவசியம் இல்லை. நம்ம காலையிலேருந்து இரவு வரையும் நீங்கள் எந்த நேரம் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், சலவாத்தை அதிகமாக ஓதலாம். நபியுடைய பெயர் கேட்காமலே நீங்கள் நினைவு வைத்து ஓதுங்க. அதுதான் ஜும்மா நாளுடைய சிறப்பு. மற்ற நாள்லாம் நபியின் பெயர் கேட்டு நம்ம சலவாத்து ஓதுவோம். ஜும்மா நாளில் நபியை நினைத்து நாமளே சலவாத்து ஓதணும். அந்த சிறப்பை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். இது 2வது அமல். அடுத்து 3வது அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஜும்மா நாளில் ஒரு சிறப்புக்குரிய நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் என்ன கேட்டாலும் அல்லாஹும் மறுக்காமல் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு. அதனால இந்த நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நம்ம வாரம் முழுவதும் கேட்ட எல்லா துவாவையும் ஜும்மா நாளில் நீங்கள் திருப்பி கேட்டுருங்க. எந்த நேரத்துலன்னு கேட்டிங்கன்னா எந்த நேரம்னு சொல்லிட்டு நமக்கு நபி அவர்கள் காட்டி கொடுக்கல. ஆனாலும் சில ஆலிம்கள் சொல்லக்கூடிய நேரம் என்னென்னா ஜும்மாவுக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஜும்மாவுடைய அசர்லேயும் என்ன பண்ணுங்கள், அதிகமாக துவா செய்யுங்க. மற்றபடி எல்லா நேரமும் ஜும்மாவுடைய ஃபஜ்ரில் ஆரம்பித்து ஜும்மாவுடைய இரவு வரையும் எந்த நேரம் வேணால் நம்ம துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் அதிகமாக ஜும்மா நாளில் துவா செய்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 அமல்களை தான் நம்ம செய்யணும். 1 பாவ மன்னிப்பு, 2வது பார்த்திங்கன்னா சலவாத்து, 3வது பார்த்திங்கன்னா நம்ம ஜும்மா நாளில் கேட்கக்கூடிய துவா. இந்த 3ஐயும் அதிகமாக செய்யுங்க. இதுதான் நபி அவர்கள் ஜும்மா நாளுக்கு சொன்ன இபாதத்தாகவும் சிறப்பாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த 3க்கும் ஒரு எளிமையான வார்த்தை சொல்லித்தரேன். அந்த வார்த்தையை நீங்கள் ஓதுனாவே இந்த 3ஐயும் செய்த மாதிரி இருக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சலவாத் ஓதணும்னு சொன்னோமா, அப்போ முதல்ல இருக்கக்கூடியது சலவாத்தாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா நபியின் மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் உன்னுடைய சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம். அடுத்தது ரப்பிக்ஃபிர்லினா என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு நம்ம தௌபா கேட்குறோம். அடுத்தது 3வது வருகம்னா எனக்கு நீ அருள் புரின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துலேருந்து அருளை கேட்குறோம். அப்போ ஒரே வரியில் நம்ம 3ஐயுமே கொண்டு வந்துட்டோம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை காலையிலேருந்து இரவு வரையும் எல்லா நேரங்கள்லையும் இதை ஓதுங்க. நாம் நபி அவர்கள் இந்த நாளில் இந்த 3 அமல்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்களே, அந்த 3 அமல்களையும் செய்த நல்லடியாராக இருப்போம். ஜும்மா நாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்த நல்லடியார்களாக இருப்போம்.
அதனால் இந்த மூன்றையும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி. இப்போ இதை நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 இல்லை 3 செகண்டு தான் இருக்கும், அவ்வளோதான். இதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை காலையிலேருந்து இரவு வரை மோதிக்கொண்டே இருங்க. நம்ம வேலை செய்யும் போது ஓதலாம், வெளியே பிரயாணம் செய்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான நேரத்துலலாம் நம்ம ஓதலாம். தொழுகை இல்லாட்டினாலும் ஒழுவு இல்லாட்டினாலும் சரி, இதை ஓதிக்கொண்டே இருங்க. இந்த நாள் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். தொழுகை இல்லாதவங்க ரொம்ப பிரத்யேகமாக இதை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.